பரம்பரை பரம்பரையா இவங்களோட பொழப்பே இதுதான். ஒருத்தரை எதிர்க்க முடியலன்னா அவங்கள பத்தி அசிங்கமா பேசுறது, அவங்க குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசுறது, பொய் செய்தி பரப்புறது, சூழ்ச்சி பண்றது. அன்னைக்கு காமராஜர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் எம்ஜிஆர், இன்னைக்கு விஜய். இந்த பொழப்புக்கு இவங்க எல்லாம் நாண்டுகிட்டு காமராஜரையே சூழ்ச்சி செய்து கீழே தள்ளிவிட்டவர்கள் விஜய்க்கும் அப்படித்தான செய்வார்கள் என சாமானியர்கள் கேள்வி. திமுக ஆரம்பிச்ச காலகட்டத்திலேயே அந்த கட்சி அரசியல் எதிரியா பார்த்தது காமராஜர் அவர்களை தான். ஒரு நேர்மையான அரசியல்வாதியை நேருக்கு நேர் சந்திக்க திராணி இல்லாத திமுக முதல்ல அந்த நேர்மையான அரசியல்வாதியோட குடும்ப பெண்களையோ குடும்பத்தையோ அவமதிச்சு பேசுவாங்க. அப்படிதான் காமராஜரை கருவாட்டுக்காரி மகன்னு கருணாநிதி விமர்சனம் செஞ்சாரு. அதுக்கு காமராஜர் தூண்டு போகல. இதுக்கு அடுத்த கட்டமா அவர் மேல பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வச்சது திமுக. காமராஜர் சுவிஸ் வங்கியில பணத்தை பதுக்கி வச்சிருக்காருன்னு பொய் பழி சொன்னது திமுக. இது மட்டும் இல்ல, அடையாறுல காமராஜருக்கு சொந்தமா பங்களா ஒண்ணு இருக்குன்னு பொய் பிரச்சாரம் பண்ணாரு கருணாநிதி. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு பங்களாவே இல்லன்னு சொன்னாரு. திமுகவோட உச்சகட்ட தாக்குதல் உருவக்கேலி செஞ்சு தனி மனித தாக்குதல் நடத்துறது. தமிழக முதல்வரா காமராஜர் பொறுப்பேற்றதை ஜீரணிக்க முடியாத கருணாநிதி தான் சொந்தமா வச்சிருந்த முரசொலி பத்திரிகை மூலமா தன்னோட வன்மத்தை தீர்த்து கட்டினாரு.